வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான சௌச்சௌ சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோக்கு போகலாம். கடாய் வச்சுங்கம்மா. 4 ஸ்பூன் ஆயில் போட்டுங்கம்மா. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுங்கம்மா. காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுருங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாமா. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்கம்மா. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்கம்மா. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கிச்சுமா. இப்போ வந்து கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்கம்மா. கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா. இந்த டைம்ல நம்ம சௌச்சௌ ஆட் பண்ண போறோம். சௌச்சௌ வந்து இந்த மாதிரி தோல் இருக்கும். மேல் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சௌச்சௌ போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்கம்மா. அந்த சௌச்சௌவோட பச்சை ஸ்மெல் போற வரலும் கொஞ்சம் வதக்குங்க. காய்கள்லாம் நல்லா வதங்கிச்சுமா. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது பருப்பு வச்சுக்கலாம். 200 கிராம் துவரம் பருப்புமா, ஒரு 4 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு 4 விசில் விட்டு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கோமா. வேக வச்சு இந்த மாதிரி மசிய வச்சிருங்க. இப்போ இந்த பருப்புல நம்ம வதக்கி வச்சுக்கிற காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாமா. காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. பருப்புல நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்மா. குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க நம்ம சாதாரணமா சமைக்கிற மிளகாய் தூள் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்கம்மா. இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சா சௌச்சௌ சாம்பார் ரெடி ஆகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளி கரைச்சல் எடுத்துங்கம்மா. இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாமா. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோமா. 5 நிமிஷம் மூடி வச்சா சௌச்சௌ சாம்பார் ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா. பார்க்கலாம். தண்ணியாவும் இல்லாம திக்காவும் இல்லாம கரெக்டான அளவுல வந்திருக்கு பாருங்கம்மா. இந்த மாதிரி அளவுல தான் வரணும். அப்பதாம்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருமா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதாம்மா. நல்ல ஒரு சூப்பரான சௌச்சௌ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.